ஸோ ஒரு காரோட ட்ரம் பிரேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து அந்த பிரேக் பெடல்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா அந்த சிக்னல் வந்து எங்கே போகும் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு தான் போகும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலிண்டர் பிஸ்டன், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டியூப் போகும், ஓகேவா? 1 கூட போகலாம். அது ஏன் 2 டியூப் போகுதுன்னு நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ப்ரெஷர் வந்து இந்த சிலிண்டருக்கு போகும். ஸோ இதில் இருக்க ஃப்ளூயிட் வந்து கம்ப்ரெஸ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து 2 சிலிண்டர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் மிடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூயிடோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த சைடில் இருக்க 2 பிஸ்டனுமே வந்து அவேவாக புஷ் ஆகும், ஓகேவா? இதில் பாருங்கள். ஸோ ப்ரெஸ்ஸிங் நடக்குது, அதுக்கப்புறமா இங்கே போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 பிரேக் பேட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 பிரேக் பேட்ஸும் வந்து அவேவாக புஷ் ஆகும், ஓகேவா? இது வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா, உங்கள் காரோட ரிம் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு பேர் தான் அது வந்து ட்ரம்மர் இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் இது வந்து ட்ரம் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவேவாக புஷ் பண்ணும்போது காரோட அந்த ரொட்டேஷன் வந்து அப்போஸ் பண்ணணும் இந்த பேட்ச். ஸோ இந்த பேட் வந்து சீக்கிரமாகவே தேஞ்சிரும். இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இதோட மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் தான் மூவ் ஆகும், ஓகேவா? இங்கே பாட்டமில் வந்து மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும் அதிகமாக தேஞ்சிரும். இந்த டாப் ஓரத்தில் இருக்கிறது மட்டும் அதிகமாக தேஞ்சிரும். இந்த பாட்டமில் இருக்கிறது வந்து அதிகமாக தேயாது. ஸோ நீங்கள் பழைய கார்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2010 ஸோ அந்த மாதிரி இருக்க காரில் இருக்க பிரேக் லைனை வந்து நீங்கள் வெளில எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே டாப்பில் இருக்கிறது மட்டும் அதிகமாக தேஞ்சிருக்கும், பாட்டமில் தேஞ்சிருக்காது, ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிறதுலாம் வந்து டிஸ்க் பிரேக்கு. ஸோ அதை வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ட்ரம் பிரேக்ஸு. இதே தான் வந்து உங்களோட பைக்ஸ்லேயும் இருக்குது, ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அனிமேஷன் தான். இன்னொரு வாட்டி வேணால் பாருங்கள். தட்ஸ் இட். ஸோ இதில் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்து 2 வால்வ் இருக்குது, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 2 ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னா, இது பேர் வந்து டேண்டம் மாஸ்டர் சிலிண்டர்னு சொல்லுவாங்க இந்த டாப்பில் இருக்கிறது, ஓகேவா? அது ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாச்சும் ஒரு லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு லீக் ஆகிடுச்சு, ஓட்டை வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், 4 வீலில் இருக்க பிரேக்கும் ஃபெயில் ஆகிடும், ஓகேவா? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ இந்த பிஸ்டன் வந்து இந்த இதில் மூவ் ஆகும்போது இங்கேயும் ஒரு டியூப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் பிஸ்டனாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆக்சுவலாக ஃபுல் பிஸ்டனு. ஸோ இது ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே இருக்க பவர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து போகும். ஸோ இதில் இருக்க பவரை வச்சு சம்வாட் நீங்கள் டேமேஜ் ஆகாமல் காரை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து டேண்டம் மாஸ்டர் சிலிண்டர். நீங்கள் வேணால் சும்மா போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். பை.